இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி சன் டிவியில் அக்டோபர் மாதம் டெலிகாஸ்டான சிங்கப்பெண்ணே சீரியலோட ஹீரோயினான ஆனந்தியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனந்தியோட உண்மையான பெயர் மனிஷா. இவங்க கேரளாவில் உள்ள பத்தன்திட்டா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள கோனி அப்படிங்கிற டவுனில் அருவாப்புலம் அப்படிங்கிற ஒரு இன்டீரியர் வில்லேஜில் தான் பிறந்திருக்கிறாங்க. இவங்க படித்தது எல்லாமே அமிர்தா ஒகேஷ்னல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு அவங்களோட பள்ளி படிப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காலமாக என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 7th 8th அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கும்போது நம்ம இதுக்கப்புறம் ஸ்டடீஸ், ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஃபீஸ் கட்ட முடியல, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் இவங்களை கோனியில் உள்ள கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. ஸோ +2 வரைக்கும் அவங்க அங்கே தான் தன்னோட பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் நல்ல மார்க்கு தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. இதை வச்சு நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் நிறைய விஷயங்கள், அதாவது எல்லா ஊருக்கும் போகணும், நிறைய நாடுகள் நம்ம சுற்றணும், இதெல்லாம் யோசித்து நம்ம அது ரிலேட்டடாக படிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பிஎஸ்சி ஏர்லைன்ஸ் டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது எங்கே படிக்கலாம் அப்படின்னு யோசித்தப்போ கேரளாவில் வேண்டாம், தமிழ்நாட்டில் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவங்க மதுரையில் இருக்கிற அன்னை ஃபாத்திமா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இவங்க கேரளா மதுரையில் நல்லாவே தமிழ் பேச கற்றுக்கிட்டாங்க. மதுரையில் தான் தமிழ் பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இந்த கல்ச்சரில் எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டிக்டாக்கு, நல்ல மாடலிங் இதெல்லாமே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஏர்லைன்ஸ் டூரிசம் பற்றி படிக்கும்போது சைட் பை சைடு இதுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டிக்டாக் வீடியோஸ் இவங்க பண்ணும்போது தான் காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் முடிக்கும்போது இவங்களுக்கு கேரளாவில் இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீங்கள் இந்த சீரியலில் நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அது ஏஷியா நெட்டில் பாடாத பைங்கிலி அப்படிங்கிற ஒரு சீரியலு. கிட்டத்தட்ட அந்த சீரியலோட ஹீரோ ஒரு 5 தடவை மாறி இருப்பாங்க. ஏன் அப்படி மாறினாங்க அப்படின்னா, லாக்டவுன் டைமு ஒரு சில சிச்சுவேஷன்னால் ஹீரோஸ் மாறிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. என்னதான் ஹீரோஸ் மாறினாலும் இவங்களுக்கு அந்த சீரியல் ஃபீல்டு அப்படிங்கிறது புதுசுங்கிறதுனால எப்படி இருந்தாலும் நான் நடிக்கிறேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத மாதிரி இது பண்ணி அந்த சீரியலில் ஒரு வில்லேஜ் கேர்ள் அப்படிங்கிறது, ஆனால் ஒரு இவங்க ரொம்பவே மாடர்ன் கேர்ள் தான், ஆனால் வில்லேஜ் ரோலை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது அவங்களோட டிகிரி முடித்ததுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு சன் டிவியில் இருந்து இந்த சீரியல் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் நடிச்சிருவோமா, ஏன்னா சன் டிவி மிகப்பெரிய நெட்வொர்க், இதில் நடிச்சிருவோமான்ற தயக்கம் நிறையா இருந்திருக்கு. ஆனால் எப்படியாவது சினிமாவில் நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும், ஒவ்வொரு சீரியலாக என்ன ரோல் கிடைக்குதோ, அவங்க ஹீரோயின் அப்படின்னு எதிர்பார்க்கல, எந்த ரோல் கிடைச்சாலும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சதும் லீட் ரோல் தான் கிடச்சிருக்கு. இப்போது சன் டிவியில் கிடச்சதுமே லீட் ரோல் தான். அதையும் அவங்க ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டேரக்டர்ஸ் அவங்கக்கிட்ட பலவிதமான அப்ரோச், அவங்க ஏசியா நெட்டில் நடிக்கும் போதே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு படத்தில் வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி
இல்லை, எனக்கு என்ன ரோல் கிடைச்சாலும் அதை நான் நடிக்கிறேன். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்கிட்ட இது பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க பண்ண சில மாடலிங் வீடியோஸ் அண்ட் டிக்டாக் வீடியோஸ் தான் வந்து சன் டிவியில் இவங்கள போய் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது வந்து இவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சி இவங்க இப்போது சூப்பராகவே நடிச்சிட்ருக்காங்க. இவங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் நல்லாவே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவங்களோட சிஸ்டரான மீரா, இவங்களும் பாவனா அப்படிங்கிற ஒரு மலையாள சீரியலில் வந்து இப்போது நடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஃபேமிலி 2 பேருமே 2 பெண் குழந்தைங்களுமே நடித்து அவங்களோட ஃபேமிலியே இப்போ லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.